கொழும்பு மாநகர சபை என்பது அது மிகப்பெரிய ஒரு மாநகர சபையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம். இப்போது நீங்கள் மேயர் வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றீர்கள். மக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்து அது நியாயமான கேள்வி. இனி எங்களோட பார்ட்டி கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி ஸ்பெஷலி எஸ்ஜிபி அவங்க அந்த லெசனை லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது திருட்ட கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அந்த கரெக்ஷன் தான் நான் பரம ஏழை ஒருத்தர் அங்கே வந்தாலும் ஒரு 500 ரூபாய் லஞ்சமாக கொடுக்காம ஒரு வேலையை செய்ய இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய மாநகர சபை நகர சபை அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் மறுக்க மாட்டீங்க. நாங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் பார்க்குறோம். ஒரு சாதாரண வேலைக்கு கூட குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாய் செலவழிக்காமல் லஞ்சம் கொடுக்காம செய்ய இயலாத ஒரு நிலை. நீங்கள் மேயராக தெரிவு செய்யப்பட்டா கொழும்பு மாநகர சபை சுத்தமாக இருக்கும். எங்களுக்கு இருக்குது. இந்த இப்போ நாங்கள் ஐடியை மிச்சம் பாவிக்க போகிறோம். பெர்மிட் எடுக்க இப்போ நீங்கள் பாருங்கள், மிச்சம் காம உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க எல்லாம் ஆன்லைன் போக தேவையில்லை. இந்த ரெவன்யூ லைசன்ஸ் எடுக்க காரில் ஆன்லைன். இது இன்ஷால்லாம் எங்களோட ஐடி சிஸ்டமோட எங்களோட பிளான் எங்களோட மனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஐடி சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ இருக்கிற அஃபீஷியல்ஸோட கதைச்சி அதுக்கு ஃபவுண்டேஷனை போட போகிறோம். நீங்கள் வெற்றி பெற்றால் ப்ரொஜெக்டில் நீங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து பணங்களை எடுக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுமே. அவருக்கு அப்படி சொல்ல ஒரு ரைட்டும் இல்லை, அவர்கிட்ட காசும் இல்லை. அது அவரும் எங்கள்கிட்ட மாறி ஓட் கேட்டு வந்து இருக்கிறவர். இனி அவர் கன்சாலிடேட்டட் ஃபண்டால் வர சொல்லி அது மாதிரி கொடுப்போணும். அவர்கிட்ட விருப்பத்துக்கோ அவர்கிட்ட பார்ட்டியோட விருப்பத்துக்கோ அந்த ஃபண்ட் அலோகேஷனை செய்ய கூடாது. இந்த பிரச்சனைகளை இந்த கொழும்பு மக்கள் அனுபவிக்கிறதால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை. காரணம், அங்கே பிள்ளைகளை சேர்க்கிறதா இருந்தால் டீடை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, கேட்காத ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு கேட்குறாங்க. எனவே இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிற நகையை நட்டை விற்று எல்லாம் செஞ்சு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலவே சேர்க்கிறாங்க. இந்த இப்படியான பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணி கொழும்புல நீங்கள் பாருங்கள், பெட்டி கடைகளை மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் துவங்கிக்கொண்டே போகிறாங்க. நீங்கள் மேயராக வந்தால் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வர இதை ஒரு மேற்பார்வை செஞ்சு இது ஒரு எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலையும் ஒரு லெவலுக்கு எடுத்து ஏதாவது அப்படி பிளான் உங்கள்கிட்ட இருக்குது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எஞ்சியிருப்பது இன்னும் சில நாட்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பிரசார பணிகளை ரொம்ப தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் மேயர் வேட்பாளர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை மக்கள் மயப்படுத்தலாம் என்று எண்ணி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சலாம் அப்துல் ரஹ்மான். எப்படி இருக்கீங்க டாக்டர்? மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கிறேன். உங்களுடைய பெயரை மேயர் வேட்பாளராக அறிவித்த போது எல்லாரும் சொன்னார்கள், இவர் யார், இவர் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், டாக்டர் ருவைஸ் ஹனீஃபாவை எனக்கு தெரியும். 2019 கோவிட் காலப்பகுதியிலே கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் போதே இந்த கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவது தவறு என்று என்னோடு முதலாவது நேர்காணலை செய்த வைத்தியர் நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது வேறு, இது வேறு. உங்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். மிச்சம் நன்றி. நான் எனக்கு இன்னும் நினைவுக்கு அந்த இன்டர்வியூ நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் அப்துல் ரஹ்மான், என்ற தமிழ் லெவலில் சரியில்லை. நீங்கள் சொன்னீங்க இல்லை இல்லை வந்து இது மிக இம்பார்ட்டன்ட், இது சமூகத்தை வாங்கி இன்னும் நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணிட்டீங்க அந்த இன்டர்வியூ தமிழில் ஷேர். என் வெரி ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர்வியூ கோவிட்டை பார்த்து உங்களோட தான் அந்த காலத்தில் செஞ்சோம். மிச்சம் நன்றி, அதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய முதலாவது கேள்விக்கு முன்னால், கொழும்பு மாநகர சபை என்பது அது மிகப்பெரிய ஒரு மாநகர சபையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம். அதாவது கொழும்பு மாநகர சபையின் ஒரு உறுப்பினர் என்றாலே ஒரு விதமான கௌரவம் மதிப்பெல்லாம் இருக்கின்றது. எனவேதான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எப்படியாவது கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வரலாற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உங்களை சார்ந்த ஐக்கிய தேசிய கட்சி தான்
எந்த முறையும் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும். இப்போது அது ஐக்கிய மக்கள் சக்தியாக டெலிபோன் சின்னத்திலே மாறி இருக்கின்றது உங்களை சார்ந்தவர்கள். இப்போது நீங்கள் மேயர் வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றீர்கள். உங்களை பற்றி பலரும் தெரிந்திருப்பார்கள், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே உங்களுடைய பின்னணி, நீங்கள் எந்த அரசியல் குடும்பத்தில் இருந்து வருகிறீர்கள், ஏன் உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் அரசியல் சாக்கடை என்பார்கள். டாக்டர் ஒய்ஸ் ஹனீஃபா ஒரு போதுமான பணம் சம்பாதித்த ஒரு தனவந்தர், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கௌரவமான தொழில் செய்யக்கூடியவர், ஒரு வைத்தியர், சமூகத்திற்காக நிறைய செய்தவர். அவருக்கு இந்த அரசியல் சாக்கடை தேவையில்லை. இப்படி இருக்க ருவைஸ் ஹனீஃபா அரசியல் களத்துக்கு வருகிறார், என்ன காரணம்? அப்துல் ரஹ்மான், நான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மிச்சம் முந்தி பாலிடிக்ஸ் வர ஒரு இந்த சிந்தனையும் இருக்க இல்லை. அப்பயும் நான் இதுக்கு வந்தேன். இந்த டைமுக்கு எனக்கு ஐடியாலஜி மக்கள் சிந்தனையை பற்றி ஏண்ட மனசில் ஒரு பெரிய ஒரு இந்த கவலை ஒன்று இருந்துச்சு. அதுண்டா நாங்கள் இருக்கிறோம் ஒரு டெமோக்ரஸியில். அதுண்டா எல்லாம் பார்ட்டிஸ் இருக்கணும். சோஷலிஸ்ட் ஜனநாயகம், சோஷலிஸ்ட் இருக்கணும், கேபிட்டலிஸ்ட் இருக்கணும், ரெவல்யூஷனரி சோஷலிஸ்ட். இப்போ ஜேவிபி எடுத்தா என்பிபி என்ன முறையில் என்பிபின்னு ஒன்று இல்லை, ஜேவிபி தான் இது கண்ட்ரோல் பண்ணுது. ரெவல்யூஷனரி சோஷலிஸ்ட் அது இருக்கணும், அதுக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்பயும் எங்கள்ட குரலையும் அதுக்கு வரணும். நான் ஒரு கேபிட்டலிஸ்ட், ஹியூமன் கேபிட்டலிஸ்ட். அதுண்டா ஏன்ன சக்தியை போட்டு நான் படித்து நான் சம்பாதிச்சு நாலேஜ் வந்து அந்த நாலேஜும் இதோட என் ஃபெலோ பீயிங்ஸை நான் வெளியெடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் கேபிட்டலிசமோட பேசிக். அதுவும் இனி எங்களோட கேபிட்டலிஸ்ட் பார்ட்டிஸ் எடுத்தா யூஎன்பி, எஸ்எல்எஃப்பி, எஸ்எல்பிபி, இப்போ எஸ்ஜேபி, அவங்க ஒரு 10-15 இயர்ஸாக அந்த இருக்க அரசியல் இந்த இம்ப்ரூவ் ஆகி அப்பயும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்க கீழே கொண்டு போகல. இனி அதோட மக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்து அது நியாயமான கேள்வி. இனி எங்களோட பார்ட்டி கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி ஸ்பெஷலி எஸ்ஜிபி அவங்க அந்த லெசனை லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது திருட்ட கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அந்த கரெக்ஷன் தான் நான் பார்த்தேன். நான் பார்ட்டி இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், ஒன்று நான் பார்த்தேன். எனக்கு சேஞ்ச் ஒன்று ஓணுமின்னா நான் அந்த சேஞ்ச் ஆகணும். என் வாய்ஸ் அதுக்கு போட்டு இந்த தேவையில் நான் ஆக்ஷன்ல பார்க்கணும். அதை சுட்டி தான் பேச்சில் இல்லை, செயல்ல. அதுதான் நான் பார்த்தேன். என்ன கவர்மெண்ட் ஜாப்பால் ரிசைன் ஆகி இதுக்கு அந்த என்ன குரலை அந்த கேபிட்டலிஸ்ட் குரலை இதுக்கு போட்டு தான் இப்போ வந்து. இல்லாட்டி அப்துல் ரஹ்மான் என்ன ஆகும், நாங்கள் ஒரு இப்போ இந்த இதை திருப்பி கொள்ள இல்லாட்டி ஏண்ட நியமில் ஒரு 4 எலெக்ஷன் சைக்கிள்ஸ் அது ஒரு 20 வருஷத்துக்கு நாங்கள் சோஷலிஸ்ட் ஐடியாலஜிக்கு வரப்போகிறோம். அது ப்ராப்ளம் இல்லை எனக்கு. அப்பயும் எனக்கு ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது, கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜியை பற்றி வெளியே வந்து பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் பேச. அதுதான் நான் இந்த வயசத்தில் இந்த முறையில் எஸ்ஜேபியால் முன் வந்திருக்கிறேன். டாக்டர், உங்களோட பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்கையில் ஒரு 3 கிழமை வர காட்டி அப்பயும் எனக்கு இன்ஆக்டிவ் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் எஸ்ஜேபி கமிட்டிஸில் இருந்து நான் அவங்களோட பாலிசியை ஃபார்முலேட் பண்ணினேன். உங்களுக்கு நல்ல தெரியும் எங்களோட கோவிடை பற்றி அந்த டைமில் நான் மிச்சம் ஆக்டிவாக இருந்தேன். அதுக்கு முந்தி யூஎன்பியில் அவங்களோட கமிட்டிஸில் இருந்தேன். யூஎன்பியை திருத்த பண்டிதரத்ன கமிஷன் ஒரு கமிஷன் ஒன்று இருந்துச்சு, அதில் நான் சேவை பண்ணியிருக்கிறேன். அதுதான் அப்போ அதுக்குள்ளால நான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன். நான் கொழும்புல இருக்கிற ஆட்களுக்கு தெரியும், எங்களோட வீட்டுக்கு வந்த முறையில் அப்பையும் திறந்து இப்பையும் திறந்து நாளைக்கும் திறந்து எங்களோட அப்பட காலத்தில் இருந்து எம்எஸ் மாமன் என்ற அப்பா. இனி நான் கண்டிருக்கிறேன் அவனோட விக்டரிஸை கண்டிருக்கிறேன், அவனோட டிஃபீட்டை கண்டிருக்கிறேன், அவனோட பொலிட்டிக்கல் பில்டப்பை கண்டிருக்கிறேன். என் மாமா ஹுசேன் முகமது அவங்களோட ஷாவுல் அமீன் அவங்களோட பொலிட்டிக்கல் இதை நான் அப்சர்வ் நான் பார்த்துருக்கேன். அது முறையால் அது யூஎன்பி பக்கம் எங்களுக்கு ஒரு எஸ்எல்எஃப்பி பக்கம் ஒன்றும் இருக்குது. அப்துல் ரஹ்மான் என் அப்பாட இந்த கசின் ஹலீம் இஷாக் மவன் ஹனீஃபா இஷாக். நீ எனக்கு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் எனக்கு பண்டானா எங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு வருவாங்க, ஜாவாதன் வருவாங்க. இது நாங்கள் பொலிட்டிக்ஸ் செஞ்சதுக்கு நாங்கள் செஞ்சோம் சமூகத்துக்கு. நான் நினைக்கிறேன் அதுதான் வரணும். எங்களோட பொலிட்டீஷியன் எல்லாம் பார்ட்டிஸ் இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் இருந்த உங்களுடைய மூதாதையர்கள் அவங்களோட பணத்தை எல்லாம் சமூகத்துக்காக செலவழிச்சாங்க. கட்டாயம் மக்கள் சொத்து சூறையாட வரல. கட்டாயம் டாக்டர் ஒய்ஸ் ஹனீஃபா அதுக்கு தான் வாரீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட
பணத்தை செலவழித்து மக்களுக்கு சேவை செய்யணும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். இப்போ செலவழிக்க இல்லை, இப்போ எனக்கு இந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒன்றும் இல்லை. இப்போ நான் ப்ரைவேட் ப்ராக்டிஸும் செய்கிறது இல்லை. இதுக்கு இன்ஷா அல்லாஹ் வந்து என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ். ரைட் டாக்டர், அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தல்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்கள் இருந்த ஆட்சியாளர்களோட கட்டுமையான கோபத்தில் வாக்களிச்சாங்க. கட்டாயம் என்பிபி மக்கள் அலை. ஆனால் இன்னுமே அந்த மக்கள் அலை, அந்த பாப்புலாரிட்டி கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகல. அவர்களுக்குரிய அந்த பாப்புலாரிட்டி, அவங்க அந்த அலை சற்று குறைந்திருந்தாலும் அப்படியே இருக்குது. வரலாற்றில் முதல் தடவையாக கொழும்பு மாநகர சபை என்பிபியின் பக்கம் போய்விடுமோ என்ற அச்சம் சிலருக்கு இருக்கின்றது. அது ஒரு சேலஞ்சை நீங்கள் பார்க்குறீங்களா? கட்டாயம் சேலஞ்ச் உண்டு அப்துல் ரஹ்மான். அப்பயும் அந்த சேலஞ்சை எடுக்க நான் ஒரு டாக்டர், அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸை பார்க்கணும், பீப்புளோட பிஹேவியரை பார்க்கணும். நாங்கள் எடுத்து பார்ப்போம். என்பிபி ஜனாதிபதி எலெக்ஷன் என்ன சொன்னாங்க, IMFக்கு போக மாட்டாங்கன்னாங்க. அவங்க பாலிசிஸ் என்ன, வேர்ல்ட் பேங்க்கு போக மாட்டேங்கிறாங்க. இந்த எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் அதுக்கும் கூட. அப்போ எங்களோட பாலிசிஸ் எடுத்து பாருங்க. நாங்கள் சொன்னோம் நாங்கள் IMFக்கு போகிறோம், இப்படி தான் இக்கனாமியாக ரிகவர் பண்ணுறோம். நாங்கள் எங்களோட பாலிசியை சேஞ்ச் ஆக இல்லை. அப்போ இவங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் ஒன்று சொல்கிறாங்க, இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போ சின்ன உதாரணங்கள் எடுத்து பாருங்க. மிஸ்டர் லால்காந்த் அமைச்சர், அவர் சொல்கிறார் இந்த ஆப்போசிஷனில் இருக்கக்குள்ள ஒன்று சொல்லணும், அரசியலுக்கு வேண்டாம் இன்னொன்று சொல்லணும். நாங்கள் அப்படி இல்லை, ஆப்போசிஷனில் இருக்கக்குள்ளே ஒன்றும் சொல்கிறேன், கவர்மெண்ட்க்கு வந்தால் அஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் இந்த ட்ரை பண்ணுறேன். இனி அந்த நிகழ்ச்சி, அந்த முயற்சியில் ஆட்கள் நினைச்சு பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ரேல இருக்குது எங்களுக்கு தெரியும். அப்போ நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கிளம்பு ஓட்டு அதுக்கு காட்டி மிச்சம் புத்தி அவங்களோட புத்தியை பாவிச்சு 6ஆம் தேதிக்கு சரி டிசிஷனை எடுப்பாங்க. நிச்சயமா கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே அது மிகப்பெரிய ஒரு பணம் பரிமாறக்கூடிய, அது மிகப்பெரிய ஒரு இடம். அதாவது கடந்த ஆண்டு அவர்களுடைய பட்ஜெட் நினைக்கிறேன் 9 பில்லியன் என்று, 9 பில்லியன் ரூபாய் என்று நான் நினைக்கின்றேன். சரியோ கணக்கில் முன்ன பின்ன இருக்கலாம். அந்த அடிப்படையில் சில போது நீங்கள் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் கொழும்பு மாநகரத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், அதாவது வெளியிலிருந்து பார்க்கும் போதுதான் இவர்கள் கொழும்பு மக்கள், ஆனால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் சொல்ல முடியாது. எனவே அந்த அடிப்படையில் முதலாவது சொல்லுங்க, நீங்க மேயராக தெரிவு செய்யப்பட்டா இந்த கொழும்பு மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான கல்வி பாடசாலை பற்றாக்குறை இருக்கின்றது. இப்போதைக்கும் அதற்கான ஏதாவது தீர்மானங்களை நீங்க யோசிச்சு வச்சிருக்கிறீங்களா? ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு இருக்குதா? அந்த விடயங்களை சொல்லுங்க. கொழும்புல அப்துல் ரஹ்மான், நீங்கள் இந்த எஜுகேஷனை பற்றி கேட்டுக்க, அதுக்கு வரும்போது நான் வெரி குவிக்லி சொல்கிறேன். கொழும்புல மிக பணக்காரனும் இருக்கிறாங்க, அவ்வளோ மிடில் கிளாஸும் இருக்கிறாங்க, அவ்வளோ பணம் இல்லாத லோவஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட அஸ்பிரேஷன்ஸ் டிஃபரெண்ட். இப்போ பணக்காரவங்களோட அஸ்பிரேஷன்ஸ் உண்டு, மிடில் கிளாஸ்வங்களோட அஸ்பிரேஷன் இன்னொன்று, மிக கீழே அவங்களோட அஸ்பிரேஷன் உண்டு. இனி நாங்கள் அதுக்கு ஒரு பிளாங்கட் இது போடையில டார்கெட் பண்ணி தான் செய்யணும். நீங்கள் எஜுகேஷனை பற்றி கேட்டீங்க, மிச்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், ஏன் எங்களுக்கு ஸ்கூல் பஸ் அவிசாவிலேருந்து கொழும்புக்கு வருது, ஏன் நிகாம்போலேருந்து ஸ்கூல் பஸ் கொழும்புக்கு வரும், வெளியே கொழும்புல வெளியே ஆட்கள் தான் இங்கே வராங்க. எங்கள்கிட்ட கொழும்பு சிட்டிக்குள்ளே இருக்கிற பிள்ளை எங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க நேஷ்னல் ஸ்கூல்ஸ்க்கு மிச்சம் போகிறாங்க. இல்லை நான் ஸ்கூல் சிஸ்டமை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் இல்லை, அப்போ அதுமே கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல் பாடசாலைக்கு தான் போகிறாங்க. அதுல குவாலிட்டி ப்ராப்ளம் உண்டு. அந்த ஸ்கூல்ஸ் மிச்சம் வெஸ்டர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ளால தான் வருது. சிஎம்சிக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல அவ்வளோ ஷேல. அப்போ எங்களுக்கு கம்யூனிட்டி சென்டர்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி சென்டர்ஸ், ப்ரீ ஸ்கூல்ஸ். நாங்கள் ப்ரீ ஸ்கூலை பற்றி மிச்சம் பிளான் போட்டிருக்கிறோம். ப்ரீ ஸ்கூல் எங்களோட வத்துவில் ப்ரீ ஸ்கூலை சரியாக எடுத்தால் அவங்களோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை கூடணும். அப்போ இந்த எங்களோட கம்யூனிட்டி சென்டர் வல்ல அப்துல் ரஹ்மான் என்னத்துக்கு நாங்கள் இப்போ மிச்சம் வச்சு கொடுக்கணும், எங்களோட கல்யாணம் செய்ய, பார்ட்டி போட. நான் சொல்கிறேன் அப்படி வானம்னு சொல்லி இல்லை, ஏன் ஐடியா அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண.
ஒரு ரீடிங் செக்ஷன் ஒன்று கிரியேட் ஆக்க போகிறேன். வைஃபை கொடுக்க போகிறேன். கோல் ஃபேஸ்ட வைஃபை இருக்குது சிண்டா, இண்டிபெண்டன்ஸ்ட வைஃபை ஸ்கொயரில் வைஃபை இருக்குது. ஏன் எங்களோட கம்யூனிட்டி சென்டர் எங்களுக்கு எங்களோட இந்த ஸ்ரீலங்கா டெலிகாம் அவங்களோட பேசி நிறுவனங்களோ கட்டாயம் செஞ்சு கொள்ளணுமே. இன்னைக்கு வத்துவாளுக்கு பெய்தா அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும் 2 காம்பர். இனி ஒரு படிக்கிற பொடியாட்டு ஒரு கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களோட டிவி போட்டு டிஸ்டர்பன்ஸ். இனி அவங்களுக்கு வீட்டில் வெளியே வந்து ஒரு 10 யார்ட் போய் கம்யூனிட்டி சென்டரில் போய்த்து ஒரு குவாய்ட் பிளேஸ் ஒன்று கொடுத்து அவங்களுக்கு கல்வியை பார்க்க படிக்க. நான் சொல்கிறேன் டியூஷன் கிளாஸ் அப்படி இல்லை, அவங்களோட ஃப்ரீ டைம் எடுத்து படிக்கிற டைமுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ண தான் போகிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ டியூஷன் கிளாஸ்க்கு போனால் வீட்டுக்கு வந்து படிக்க இல்லாட்டி எங்களோட எக்ஸாம் எல்லாம் போகல. இனி நான் அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த கம்யூனிட்டி சென்டருக்குள்ளால வெட்டிங் வைங்க, பார்ட்டி வைங்க. அப்போ நாங்கள் ஒரு செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 5-6 டேஸ் நீங்கள் நினைக்கணும் அப்துராம் அந்த ஒரு 10 பிள்ளைகள் வந்து 2 பேர் இம்ப்ரூவ் ஆகினா எங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களோட குடும்பத்தை அப்படியே எடுத்துருவாங்க. அதுதான் கேபிட்டலிசம், அதுதான் எங்களுக்கு செய்யும். எஜுகேஷனை பற்றி அதுதான் எனக்கு இருக்கிற ஐடியா. இன்ஷா அல்லா அதை செஞ்சு கொண்டே மேலும் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. வைஃபை போட்டு டெஸ்க் கொஞ்சம் கொடுக்குற சூப்பர்வைசர் எப்படியும் இருக்கிறாங்க. எங்கள்ட இந்த சேலரி எடுத்து அங்கே இருக்கிறார். அவரை கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணத்தான் வேணும். இன்ஷால்லா அதுதான் எங்களோட பிளான். நீங்கள் இந்த எஜுகேஷனை பற்றி நிச்சயமா. அதே போன்று இந்த கொழும்பை பொறுத்த வரையிலே டாக்டர் அதிகமானவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எல்லாம் கூலி வீடுகளில் அல்லது ரெண்ட்டு இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய வீடுகளை பார்ப்போமாக இருந்தால் 10x10 அவங்களோட வீட்டில் டாய்லெட் பிரச்சனை இருக்குது. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தோட்டத்துக்கு 2-3 டாய்லெட் இருக்கும், அதுக்கு தான் போகணும். இப்படியான பாரிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை இந்த கொழும்பு மக்கள் அனுபவிக்கிறதால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை. காரணம் அங்கே பிள்ளைகளை சேர்க்கிறதா இருந்தால் டீடை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, கேட்காத ஒன்றுமில்லை, அந்த அளவுக்கு கேட்குறாங்க. எனவே இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிற நகையை நட்டை விற்று எல்லாம் செஞ்சு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலவே சேர்க்கிறாங்க. இந்த இப்படியான பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணி கொழும்புல நீங்கள் பாருங்கள் பெட்டி கடைகளை மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் துவங்கிக்கொண்டே போகிறாங்க. ஒன்றுலேயும் குவாலிட்டி இல்லை. அதாவது பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அங்கே படித்து கொடுக்குற டீச்சர்ஸ்மார் கிரேட் 9-10 படித்த பிள்ளைகள் இவங்களை வச்சு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்தி கொண்டே போகிறாங்க. நீங்கள் மேயராக வந்தால் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வர இதை ஒரு மேற்பார்வை செஞ்சு இது ஒரு எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலையும் ஒரு லெவலுக்கு எடுத்து ஏதாவது அப்படி பிளான் உங்கள்கிட்ட இருக்குது? அசும் அப்துல் ரஹ்மான் எங்களோட பிளான் இருக்குது. அவங்களோட என்கேஜ் பண்ண அதுண்டா இந்த ஸ்கூல் சிஸ்டம் வருது. இந்த சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ளாலேயும் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ளாலேயும் வருது. அப்போ இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது? கொழும்புல தான் இருக்குது. கொழும்புல இருக்க ஸ்கூலுக்கு நீங்கள் சொன்னமான அவங்களோட பில்டிங் பெர்மிட், அவங்களோட இந்த லீஸ், அவங்களோட அதெல்லாம் எங்களுக்குட்டால் தான் எடுக்கணும். இனி எங்களுக்கு இன்டிரெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் அவங்களோட குவாலிட்டியை பார்த்து, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டியை பார்த்து. அதை பேசக்கொள்ள அவங்க அந்த அஃபீஷியல்ஸோட எங்களுக்கு பேசி செல்லும். பாருங்கள் இவங்களோட குவாலிட்டி போஸா இனி அந்த என்கேஜ்மெண்ட்டை எங்களுக்கு பண்ண இயலும். இனி கட்டாயமாக அது நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூட நீங்கள் சொன்னீங்க அந்த ஹவுசிங் ப்ராப்ளமை பற்றி. அதுதான் மெயின் காஸ். இனி அந்த ஸ்கூலை கரெக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு டீடு எடுத்து கொடுத்தா, அவங்களுக்கு அந்த பழைய அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு சிஸ்டமேட்டிக்கில் கொடுத்தா, நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகிறது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறது இந்த அவங்களோட பேரண்ட்ஸ்ட விஷ். அது நான் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போ நான் குவாலிட்டி தான் அவ்வளோ சரியில் இந்த இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அப்போ எங்களுக்கு அந்த அவங்களோட டீட், அவங்களோட எலக்ட்ரிசிட்டி அது கரெக்ட் பண்ணி கொடுக்கலும் என்று அப்துல் ரஹ்மான் பாருங்க எவ்வளோ சேவை ஒன்று வரையணும். அதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு இருக்குது இந்த இப்போ நாங்கள் ஐடியை மிச்சம் பாவிக்க போகிறோம். பெர்மிட் எடுக்க இப்போ நீங்கள் பாருங்கள் மிச்சம் கவர்மெண்ட் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க எல்லாம் ஆன்லைன் போக தேவையில்லை. இந்த ரெவன்யூ லைசன்ஸ் எடுக்க காரில் ஆன்லைன். இது இன்ஷால்லா எங்களோட ஐடி சிஸ்டமோட எங்களோட பிளான் எங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஐடி சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ இருக்கிற அஃபீஷியல்ஸோட கதைச்சி அதுக்கு ஃபவுண்டேஷனை போட போகிறோம். இன்ஷால்லா எங்களுக்கு 4 வருஷத்துக்கு தான் உங்களோட ஓட்டை கொடுத்தாங்க. 4 வருஷத்துக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த 4 வருஷத்துக்குள்ள நாங்கள் அதுக்கு ஃபவுண்டேஷனை கட்டாயமாக போடுவோம். இன்ஷால்லா போட்டுட்டு ஒரு
நான் இருக்கிற அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டா அது கண்டினியூ பண்ணும் அது இன்ஸ்டிடியூஷனல் பண்ணணும் அசிண்டா நாங்கள் போனப்போகிறோம் ஒருத்தருக்கும் அது ஒன்றும் செய்யாமல் கவுன்சில் உள்ளுக்கு ஷரியா அந்த ரூல்ஸ் போட்டு அதை ஷேத்தான் பார்க்குறோம் இந்த பெர்மிட் அஸ்வல் எடுக்க பற்றி இனி எஜுகேஷனுக்கு மிச்சம் கேட்டதுக்கு இனி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெகுலேட் பண்ணலும் கரிக்குலம் நாங்கள் ரெகுலேட் பண்ணலாம் அப்போ அதுக்கு காட்டியும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அந்த டீட் இல்லை அந்த அசுவலை ஷரியா சரக்கட்டை எங்களுக்கு சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடும் அப்படி செஞ்சால் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே அதுதான் நான் செல்ல போகிறேன். மூன்றாவது மிகப்பெரிய வினா, அதாவது உங்கள்கிட்ட இதை கேட்டே ஆகணும். இலங்கையை பொறுத்தவரையிலே அதிகமான இந்த போதை பாவனைக்கு அடிமையானவர்களை பார்ப்போமாக இருந்தால் கொழும்பிலே பார்க்கலாம். இந்த கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு என்ன அதிகாரம் இல்லை, போலீஸ் பலத்தில் போலீஸ் அதிகாரம் கூட கொழும்பு மாநகர சபைக்கு இருப்பதாக நான் அறிகிறேன். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரிந்திருக்கும். அப்போ இத்தனை வரப்பிரசாதங்களையும் வைத்து கொண்டு இந்த போதை பொருள்களை விற்கிறவங்க வாங்குறவங்க இதை கட்டுப்படுத்த இல்லாமல் கொழும்பு மாநகர சபை இவ்வளவு காலமாக தடமாறுது. நீங்கள் மேயராக தெரிவு செய்யப்பட்டா, இன்ஷால்லா மேயராக நீங்கள் வந்தால் இந்த ட்ரக்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு, போதை பொருளை கொழும்பு மாநகர சபையிலேருந்து இல்லாமல், கொழும்பு மாநகர சபை வட்டாரத்தில் இருந்தே இந்த போதையை இல்லாமாக்குறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் என்ன? நான் இது பார்த்து மிச்சம் பேசியிருக்கிறேன் அப்துல் ரஹ்மான். ட்ரக் ப்ராப்ளம், நீங்கள் ஒரு டாக்டரும் கூட, எனவே உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ட்ரக் ப்ராப்ளமை நான் வேலை கிட்ட வரத்தான் வேலை செஞ்ச நேஷனல் ஹாஸ்பிட்டல் எங்களோட ஃபேமிலி மெடிசன் கிளினிக்கில் எங்கள் அது பூஞ்சிபரால இருக்குது கின்சி ரோட்ல. மிச்சம் ட்ரக் ப்ராப்ளம் நான் கண்டிக்கிறேன் யூத்ல. நீங்க ஷெல்டர் மாதிரி அந்த அது ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று டிட்டரண்ட்னா இந்த பியூனிட்டிவ் பனிஷ் பண்ண இந்த ட்ரக் பாவிச்சனை எடுத்து பிரிசன்ல போட்டு ரீஹபிலிட்டேட் ஆக்கி அது ஒரு பக்கம். என்ன மற்றது அவங்கள என்கேஜ் பண்ணணும். ஏன் அவங்க இந்த ட்ரக் ப்ராப்ளம்க்கு வராங்க, ஏன் அவங்க ட்ரக்ஸ் அந்த சப்ளை இல்லாமல் அது செக்யூரிட்டி இஷ்யூ உண்டு. அது கவர்மெண்டாலேயும் எங்களுக்கு எங்களோட பிஹெச்ஐ சிஸ்டம் ஒன்று இருக்குது, எங்களுக்கு ஹெல்த் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இனி அதுக்குள்ளால் இவங்களை நாங்கள் என்கேஜ் பண்ணணும். ஒரு ட்ரக் அடிக்ட் எடுத்தால் ரீஹபிலிட்டேஷன் லேசி இல்லை அப்துல் ரஹ்மான். இனி நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு கண்டினியூஸ் சர்வீஸ் உண்டு. அவங்கள சப்போர்ட் பண்ண காசோட இல்லை, அவங்களுக்கு வந்து பேச, அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ண, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க, மற்றது அவங்கள இந்த ட்ரக்ஸ் எடுக்காமல் வேறு என்கேஜ்மெண்ட்க்கு போடும். உதாரணமான எங்கள்கிட்ட கொழும்பு நகர சபை கூட 55 பிளே கிரவுண்ட் இருக்குது. 55 அந்த பிளே கிரவுண்டு சூப்பர்வைசர் இருக்குது. எங்கள்கிட்ட நீங்கள் சரி எங்களோட பட்ஜெட் மிச்சம் பெருசுன்னு அதனால நாங்கள் சம்பளம் கொடுத்து வச்சுக்கொண்டு இருக்கிறோம். அப்பயும் அதில் என்ன ரிட்டர்ன் யூத்துக்கு ஒன்றும் இல்லை. இனி இப்போ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ புதிய இந்த ஃபுட்சால் வந்து இருக்குது, பெடல் வந்து இருக்குது. இனி அவங்க அது மாதிரி ஒரு லீக்ஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி யூத் மேல் அண்ட் ஃபீமேல் அவங்கள இதில் என்கேஜ் பண்ண போகிறோம். இனி நாங்கள் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் செய்ய போகிறோம். இது செய்ய எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ பொலிட்டிக்கல் வில் ஒன்று தான் இல்லை. இனி இன்ஷால்லா அது போட்ட நான்சிலமான ட்ரக் ப்ராப்ளம் அப்படியே கிரியேட் இந்த குறைஞ்சிரும். அப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரக்ஸ் இருக்காமல் ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கிரியேட் பண்ணி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் தூக்கத்தான் எங்கள்ட நினைப்பு. நிச்சயமாக. எனவே அது மிக முக்கியமான ஒரு விடயம். அத்தோட இந்த ஒரு மேயராக அல்ல, சாதாரண டாக்டர் உவைஸ் ஹனீஃபாவாக உங்களிடத்தில் இன்னும் ஒரு பதிலை கேட்குறேன், இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். காரணம், நீங்கள் எப்போதுமே சமூகத்தோடு இருந்தவர். கொழும்பை பொறுத்தவரையிலே முஸ்லீம்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய பகுதி. இன்று இந்த போதைக்கு அடிமையானவர்களை அதிகமானவர்களை பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் வெட்கத்தை விட வேண்டும். நானும் ஒரு முஸ்லீம், நீங்களும் ஒரு முஸ்லீம். எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் அதிகமாக இந்த ட்ரக்கோட எடிக்டாகவே இருக்கிறாங்க. கொழும்புல ஒரு ரீஹபிலியேஷன் சென்டர் ஒன்று இதுவரைக்கும் இல்லை. ஏன் எங்களோட பர்சனல் டோனர்ஸோட பேசி அல்லது பள்ளி வாயல்கள் சம்மேளனங்களோட பேசி கொழும்புல ஒரு ரீஹபிலியேஷன் சென்டர் உருவாக்க முடியாது? கட்டாயம் அதுதான் எங்களோட ப்ரையாரிட்டியை. நான் அந்த ஒரு கிட்டத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன். அதில் அந்த சிங்களத்தை சென்னை மார்கோபதேஷ் சென்டருக்கு அட்வைசரி சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக்க போகிறேன் அந்த கொழும்புல. அது நீங்கள் மிச்சம் சாரி எங்களோட முஸ்லீம்
யூத் தான் இதுக்கு இந்த போகிற அது நான் நினைக்கிறேன் எங்கிட்ட இருக்கிற என்டர்பிரினர் ஸ்கில் எங்களுக்கு சுருக்கசாலி சம்பாதிக்கணும். மற்ற சமுதாயம் எடுத்து அவங்க பிளான் பண்ணி அவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு புரியும், ரிட்டையர்மெண்ட்க்கு புரியும், பென்ஷனுக்கு புரியும். எங்களோட ஆட்களோட மென்டாலிட்டி டிஃபரெண்ட். இது அது நல்லவும் இருக்குது, இது அது பேலன்ஸ் பண்ணணும். எனக்கு எக்ஸாம்பிள் ஷெல்லேலும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் அடிக்ட் கொண்டு வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஒன்று ஆகிச்சு. அவனோட உமக்கு ரெண்ட் கெட்டாமல் போய் இனி இது அந்த ஒரு பொடியன்னு சொல்லிட்டு இனி அந்த அவங்க எடுத்து இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் உண்டு. இன்ஷா அல்லா நாங்கள் எங்கள்கிட்ட மஸ்க் ஃபெடரேஷன்ஸோட பேசி மிச்சம் டோனர் இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான். அப்போ அவங்க வேறு முறைக்கு தான் போடுறாங்க. இனி நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நான் நினைக்கிறேன் அது சூப்பர்விஷன் சிஎம்சிக்குள்ளே இருக்கணும். அப்போ ஆக்டிவிட்டி நாங்கள் ப்ரைவேட் செக்டருக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் டெக்னிக்ஸுக்கு சரியாக மேனேஜ் பண்ணு, ஐடென்டிஃபை பண்ணு. மிச்சம் கம்யூனிட்டி சர்வீசஸ் இருக்குது, எங்களோட முஸ்லீம் ஆட்களுக்கு மிச்சம் கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது. இனி அவங்கள அதை ஐடென்டிஃபை பண்ணி சரி முறையாக செய்ய அட்வைஸை எனக்கு எடுத்து கொடுக்கலும். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, டெக்னிக்கல் அட்வைஸ் அது இன்ஷால்லா ஷேர் நாங்கள் தீர்மானிக்க இருக்கிறோம். மார்கோபதேச சென்டருக்காக எப்படி அது சொல்ற தமிழ் அதாவது வழிகாட்டுற முறை இந்த ட்ரக் ஸ்பெஷலி ஃபார் முஸ்லீம் யூத். நிச்சயமான இன்னும் ஒரு மிக முக்கியமான வினாதான், அதாவது இந்த பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டிதான் மாநகர சபைக்கு வருவாங்க. ஒரு பெர்மிட் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி, அல்லது ஒரு சைன் தேவைப்படும், அல்லது ஒரு தண்ணி கரண்ட் எடுக்கணும். இப்படியான விடயங்களுக்கு எல்லாமே பொதுமக்கள் எப்போதுமே நாடக்கூடிய இடம்தான் மாநகர சபை அல்லது நகர சபை. இப்போது உங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் மாநகர சபையில் வேலை செய்வாங்க, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மேயராக தெரிவு செய்யப்பட்டால். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னா, ஒரு சாதாரண ஒரு பரம ஏழை ஒருத்தர் அங்கே வந்தாலும் ஒரு 500 ரூபாய் லஞ்சமாக கொடுக்காம ஒரு வேலையை செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை நிறைய மாநகர சபை நகர சபை அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் மறுக்க மாட்டீங்க. நாங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் பார்க்குறோம். ஒரு சாதாரண வேலைக்கு கூட குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாய் செலவழிக்காமல் லஞ்சம் கொடுக்காம செய்ய இயலாத ஒரு நிலை. நீங்கள் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் கொழும்பு மாநகர சபை சுத்தமாக இருக்குமா? மிச்சம் நன்றி அந்த கொஸ்டனுக்கு. இப்போ இருக்கிறது கரப்ஷன் அண்ட் வேஸ்ட். கரப்ஷனும் இருக்குது, அதுதான் நீங்கள் சொன்னீங்க. வேஸ்ட்டும் இருக்குது. அவங்க அங்கே இருக்கிற அஃபீஷியல் மாண்ட அவங்களோட வேஸ்ட் இந்த எப்படி இந்த கரப்ஷனை, அதாவது துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம் அதுவும் இருக்குது. இனி அது முந்தி குறைக்கணும். அவங்க அஃபீஷியல் அந்த அது எங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது. கரப்ஷனை பற்றி நாங்கள் செய்ய போகிறோம் மூணு வித்தியம். ஒன் இஸ் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ரெண்டு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நீங்கள் பொறுப்பும் எதிர்வு கூறலும் அது மிச்சம் இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. யார் ரெஸ்பான்சிபிள் என்ன செய்யணும். இனி நாங்கள் அது எங்கள்கிட்ட இந்த வார ஆட்களுக்கு செல்ல போகிறோம். இவர் தான் ரெஸ்பான்சிபிள், இவர் தான் அக்கௌண்டபிள். தேர்ட் நாங்கள் ரியல் டைம் டிரான்ஸ்பேரன்சி. அதுனா நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஒன்று எடுத்தால் எங்களோட ஓபிடியில் போல எங்கள் நம்பர் ஒன்று எடுத்தால் அந்த நம்பரை இப்போ நீங்கள் உங்களோட டேக்ஸ் கெட்ட வந்து அந்த சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது மாதிரி இனி அப்போ ஹியூமன் இன்டராக்ஷன் குறையும். அது மெஷினால தான் செய்யும். அதுதான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். அப்பயும் அந்த இன்டராக்ஷனை குறைஞ்சி கரப்ஷனும் வேஸ்ட்டும் ரெண்டும் நாங்கள் குறைக்க போகிறோம். அது காட்டாமல் எங்களோட ஏஷியன் கல்ச்சர்ஸ் ஸ்ரீலங்கனும் அப்படி ஒரு சம்திங் கொடுக்கறது கல்ச்சரா போயிருக்கு. இனி அது அதிகாரிகளுடைய பிழை மாத்திரம் அல்ல, மக்களும் பிழை. நான் என்ன ஊட்ட எடுத்துப்பாங்க எங்கள்கிட்ட இந்த ஊத்த கலெக்ட் பண்ண வருவாங்க. நாங்க டேக்ஸ் பே பண்ணி அந்த ஊத்த கலெக்ட் பண்ணுவோம். அப்பயும் எங்களோட வீட்டு வேலை அவங்களுக்கு ஒரு சம்திங் ஒன்று கொடுக்கறது. இனி அது சந்தோஷமாக கொடுக்கறது வேற விஷயம். எங்களுக்கு எங்களோட நோம்பு பிறநாளைக்கு சிங்கள அவருதுக்கு கிறிஸ்மஸ்க்கு அப்படி கொடுக்கணும். அது நாங்கள் சந்தோஷமாக அவங்க சர்வீஸை அப்ரிஷியேட் பண்ணோம். அப்போ எந்த நாள் கொடுக்க போனால் அது அந்த 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 சந்தோஷமாக அபியூஸ் பண்ணுறது. எங்களோட டெக்லைனும் அப்துல் ரஹ்மான் சத்துட்டின் பிடி கொலம்பு புறவரையாக ஹாப்பியாக கலாம்போ. இனி அந்த சந்தோஷம் நிறைந்த கொழும்பு. இனி அந்த சந்தோஷம் நிறைந்த கொழும்புல சம்திங் கொடுத்து சந்தோஷம் பண்ண மாடும். நீங்க சிஎம்சியால கரப்ஷனை குறைச்சி
வேஸ்ட்டை குறைச்சி நாங்கள் சிட்டிசன்ஸ்க்கு சந்தோஷமாக கொடுக்கத்தான் பிளான் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக. சரி, இன்னும் ஒரு மிக முக்கியமான வினா, யூஎன்பி அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் மேயர் வேட்பாளர் கிச்சிரி ராஜபக்ஷ. இந்த கிச்சிரி ராஜபக்ஷ உங்களுக்கு தெரியும், அலவி மௌலானா மேயராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கம்யூனிட்டி சென்டர் கட்டினார் மரதானில். அலவி மௌலானா கம்யூனிட்டி சென்டர், அந்த கம்யூனிட்டி சென்டர் அவர் பிடிச்சி அந்த பன்சலைக்கு கொடுத்து அது நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்ற தீர்ப்பு வந்தும் கூட இன்னும் அது அவருடைய கஸ்டடியில் அவர் அபகரித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் மேயராக வந்தால் அதை திரும்ப சிஎம்சிக்கு பாரம் எடுப்பீங்களா? நான் நேற்று அங்கால டிரைவ் பண்ணி கொண்டு போனேன். நீங்கள் நான் தெரியாது, நீங்கள் இந்த கொஸ்டனை கேட்பீங்க. இது நான் அங்கே டிரைவ் பண்ணி போக்குற நான் நினச்சேன் நீதி ஒன்று இருக்கிறது இருந்தால் அந்த நீதி எல்லாருக்கும் ஒருமிக்க இருக்கணும். அலவி மௌலானா மறக்க முடியாத ஒரு மனுஷன் எங்களோட சமுதாயக்கும் மட்டும் இல்லை, கொழும்பு சமுதாயக்கும் சிங்கள தமிழ் சமுதாயக்கும் அங்கு பெரிய ஒரு சர்வீஸ் வந்து பண்ணினவர். இனி நீங்கள் சொன்னீங்க ஒரு 2-3 பேர் சொன்னீங்க, அவங்களோட பேர் தேவை இந்த இதுக்கு வரமாட்டுச்சு. இனி நாங்கள் கேட்க போகிறோம், இப்படி கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குதுண்டா அதுதான் நான் சொல்லணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆகும், எப்போ கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, ஏன் கோர்ட் ஆர்டர், அப்போ அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆர்டர். இனி இந்த நான் பொலிட்டிக்ஸால தான் வாரன். இனி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீக்கி அந்த ரூல் ஆஃப் லா இனி நாங்கள் அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்கணும், ஏன் தார் ரெஸ்பான்சிபிள் இல்லை, தார் ஏன் இசை எடுக்க இல்லை, ஏன் அவங்க ரீசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரீசன்ஸை பார்த்து அப்போ இப்போ கோர்ட் ஆர்டர் வந்து ரீசன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அந்த இது நாங்கள் கேட்க போகிறோம், தார் ரெஸ்பான்சிபிள். அப்படி ரெஸ்பான்சிபிள் ஒருத்தர் இருந்தால் அவங்க எங்களோட கோட் எஃப்ஆர்க்குள்ளால எங்களுக்கு இருக்குது ஆக்ஷன் கட்டாயமாக எடுக்க போகிறோம். அது அந்த நீங்கள் சொன்ன இந்த ஆளுக்கும் அவருக்கு பர்சனலாக ஒன்றும் இல்லை, இஸ் லா ஒரு எல்லாரும் ஒரு சட்டத்தில் இருக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளையில, கொழும்புல இல்லை ஸ்ரீலங்காவிலும் ஒன்றும் செஞ்சு கொள்ளையில. அண்மையில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அம்பாறைக்கு போறார். அம்பாறையில் ஒரு மீட்டிங்ல அவர் ஸ்பீச் பண்ணக்குள்ள சொல்றாரு, நீங்க எல்லா நகரசபை மாநகர சபையிலையும் எங்கட ஆக்களை நீங்க நியமிங்க, எங்கட ஆக்களை மேயர் ஆக்குங்க, எங்கட ஆக்களை மெம்பர்ஸ் ஆக்குங்க. அந்த நகர சபைகள் மாநகர சபைகளுக்கு எங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வாங்க. அப்படியாக இருந்தா ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டுக்கு அவங்க கேட்டு அனுப்பினா உடனே நாங்கள் சல்லி பாஸ் பண்ணுவோம். நீங்கள் வேற ஆக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் 1000 முறை யோசிப்போம். எனவே சல்லி டிலே ஆகும், கேஷ் டிலே ஆகும், பணம் டிலே ஆகும். இது ஒரு விதமான அச்சுறுத்தல், ஒரு த்ரெட் மாதிரி இருந்துச்சு. கொழும்பு மாநகர சபை சில போது என்பிபிக்கு போகாமல் நீங்கள் வெற்றி பெற்றால் ப்ரொஜெக்டுகளை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து பணங்களை எடுக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுமே. முதலாவது அதை பற்றி இப்போ நான் பொலிட்டீஷியன் சுட்டி அதை பற்றி கமெண்ட் பண்ண இயலும், முந்தின கமெண்ட் பண்ண மாட்டேன். அவருக்கு அப்படி சொல்ல ஒரு ரைட்டும் இல்லை, அவர்கிட்ட காசும் இல்லை. அது அவரும் எங்கள்ட மாதிரி ஓட் கேட்டு வந்து இருக்கிறவர். இனி அவர் கன்சாலிடேட்டட் ஃபண்டால் வார சல்லி அது மாதிரி கொடுக்கணும். அவருடைய விருப்பத்துக்கோ அவருடைய பார்ட்டியோட விருப்பத்துக்கோ அந்த ஃபண்ட் அலோகேஷனை செய்ய கூடாது. நீங்கள் முந்தி கவர்மெண்ட் எடுத்திருந்தா எங்கள்ட இந்த மஹிந்த ராஜபக்ச டைமில் கொழும்பு இருந்து யூஎம்பி கவர்மெண்ட் ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்லை, ஃபண்டிங் வந்துச்சு. இனி அது நான் நினைக்கிற மாட்டேன், அந்த த்ரெட்க்கு தான் அப்துல் ரஹ்மான் நாங்கள் பயப்படுவோம். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு அவர் சொன்னா சோஷியல் இந்த கேபிட்டலிஸ்ட் பார்ட்டிஸ் ஒன்றும் எலெக்ஷனுக்கு வரையில நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். அந்த இதுக்கு தான் நான் பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்கிறேன், அந்த குரலை வெளியாக. இனி உங்களோட கொஸ்டனுக்கு மறுவாம் வர எங்களுக்கு ஃபண்டிங் எங்களோட ரேட்ஸால் வருது. மாஷால்லா கொழும்பு நகரத்தில் சர்வீசஸ் செய்ய எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த வருது 50% அவங்களோட சேலரிஸ் மட்டும் தான் வருது கவர்மெண்ட் சர்வெண்ட்டால். இனி அவங்க சேலரிஸ் கொடுக்க இல்லாட்டி நாங்கள் கவர்மெண்ட் சர்வன்ஸ் கிட்ட செல்ல போகிறோம், உங்களோட இந்த கவர்மெண்ட்டால் ஜனாதிபதி சொல்லி கொடுக்குறாங்க, இனி நீங்கள் வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு உங்களை எம்ப்ளாய் பண்ணிடலாம். எங்களோட சிஎம்சி எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் எங்களோட அந்த சேலரியை கட்டுவோம். இனி நான் ஃபர்தர் நினைக்கிறேன், அவங்களும் வந்திருக்குது மக்களுக்கு வேலை செய்ய, நாங்களும் வந்திருக்கிறது மக்களுக்கு வேலை செய்ய. இனி ஹிஸ் எக்ஸலன்சி அனுரகுமார திசாநாயக் அவர் புரியமும் இல்லை அதிகாரம் செல்றதுக்கு அனுரகுமார சகோதரி அப்படி செல்றாருண்டா நான் நினைக்கிறேன் அது த்ரெட் ஒன்று இல்லை, அது டெமோக்ரஸிக்கு பெரிய ஒரு பயங்கரமான ஹிட் உண்டு. அது அவங்க வார
காட்ட போகிறாங்க. எங்கள்கிட்ட கட்சியால் அது மிக மிக சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க பயப்படுவாங்க, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபண்டிங் வித் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. ஏன்? ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். நாங்கள் இனி எங்களுக்கு ரைட் ஒன்று இல்லை, எங்கள்கிட்ட இந்த ஐடியாஸ் இல்லை. அதுதான் டெமோக்ரஸி. இனி அதுக்குள்ளால இப்படி த்ரெட் பண்ணுறீங்கன்னா நான் நினைக்கிறேன் மக்கள் மிக மிக பத்திரமா நினைச்சு 6ஆம் தேதிக்கு ஓட் போடணும். நான் சமரியா சொன்னா நீங்கள் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இஸ் டிரான்ஸ்லேட் பண்ண பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட். நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அதாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு எதிராக இருக்க வேண்டும். அது நினைச்சு நான் இருக்கிற பொலிட்டிக்கல் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் மக்களுக்கு பெனிஃபிஷியல். ஒரு இடத்துக்கு கொடுத்தா நான் நினைக்கிறேன் அது மக்கள் எடுக்கிறது அவ்வளோ நல்ல முடிவே இல்லை. எனவே வாக்குகளை நாங்கள் மாறி மாறி எல்லா கட்சிகளையும் ஒரு காலத்திலே அந்த எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையிலே போட வேண்டாம் என்று சொன்னதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரைட். இறுதியாக டாக்டர் ஒய்ஸ் ஹனீஃபா கொழும்பு மாநகர சபைக்காக வேண்டி அதாவது மாநகர சபை மேயர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மிச்சம் நன்றி அப்துல் ரஹ்மான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துக்கு. எங்களுக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கு, நான் வாரன் மேயர் கேண்டிடேட் SGB ஆக. நான் சொன்னேன், நாங்கள் வந்து இருக்கிறோம் ஒரு கேபிட்டலிஸ்ட் ஹியூமனிஸ்டிக் பார்ட்டியால் எங்களோட அந்த குரல் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த சிஸ்டம் இருக்குது, அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்க்கு இப்போ த்ரெட் ஒன்று வருது. அப்துல் ரஹ்மான் எங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க ஃபண்டிங் வித் ஹோல்ட் பண்ண எல்லாம் பார்க்குறாங்க. அது ஒன்றும் கவலை. நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தீர்மானிக்கணும் தார் பெஸ்ட். எங்களோட டீமை பாருங்கள், எங்களோட குவாலிஃபிகேஷனை பாருங்கள், எங்களோட மேனிஃபெஸ்டோவை பாருங்கள், எங்களோட கேப்பபிலிட்டியை பாருங்கள். இதுக்கு அது நீங்கள் பார்த்து நான் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு ஓட் பண்ண தாருக்கு ஓட் பண்ணின்னு நீங்கள் தீர்மானிக்கணும். உங்களுக்கு தாரு பெஸ்ட் டீம் சர்வ் பண்ணிடும், அவங்களுக்கு ஓட் போடுங்க. என்ன மனுஷனின்டா நாங்கள் தான் பெஸ்ட் டீம், நீங்கள் மற்ற கேண்டிடேட்ஸ் எடுத்தால் நான் தான் மோஸ்ட் சூட்டபிள். இதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வீக்ஸ்க்கு இருந்தாலும் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது பாலிட்டிக்ஸு. அது சுட்டி உங்களுக்கு வேறு சாய்ஸ் ஒன்று இல்லை. எங்கள்ட நான் நினைக்கிறேன் எங்கள்ட பார்ட்டி தான் பெஸ்ட் இந்த மேயருக்கு. அப்பே நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் நினச்சி 6ஆம் தேதி மிக பத்திரமா ஓட் ஒன்று போடணும். இன்னொன்று செல்லும் ரஹ்மான், ஓட் போடாமல் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கடா அப்படி செய்ய வேணும். அது எங்களோட டெமோக்ரஸிக்கு பெரிய ஒரு த்ரெட் உண்டு. கட்டாயமாக தாரகசாரி ஓட் ஒன்று போடுங்க, அப்பயும் நினைச்சு போடும். நிச்சயமாக அற்புதமான ஒரு விடயத்தை சொல்கிறார். அதாவது தனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்பதைத்தான் மடக்கி மடக்கி சொல்லியிருந்தார் இந்த நேர்காணல் முழுவதிலும். எனவே அவருடைய எதிர்பார்ப்பு, அவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி டெலிஃபோன் சின்னத்துக்கு வாக்களித்து டாக்டர் ஒய்ஸ் ஹனீஃபாவை மேயராக மாற்ற வேண்டும், ஆக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலே எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருந்தார். என்னால் கேட்கப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் அவரால் முடிந்த அளவு சரியாக தமிழ் பேச முடியாவிட்டாலும் கூட தன்னால் முடிந்த அளவு பதில் சொல்லி இருந்தார். எனவே அவருடைய பதில்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக, உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்ற என்னுடைய அழைப்பை ஏற்று உடனடியாக எங்களுடைய கலையகத்திற்கே வந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் வைத்தியர் டாக்டர் ஒய்ஸ் ஹனீஃபா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.